ஸோ எக்ஸாம்பிள் சம் 1.23 என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 புக்கு கொடுத்துட்டு அந்த 3 புக்கு என்ன பண்ற நம்ம வந்து வாங்குற மாதிரி அதனுடைய பிரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நம்ம கடைசியா என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ஃபைன் காஸ்ட் ஆஃப் த ஈச் புக், ஒவ்வொரு புக்குடைய விலைன்னு கேட்டிருக்கான். அப்ப இங்க டோட்டலா 3 கேட்டகரியா புக் கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் புக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசினஸ் மேக்ஸ் புக் கொடுத்துருக்காங்க. செகண்ட் புக் பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது புக் பாத்தீங்கன்னா நமக்கு காமர்ஸ் புக் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இதனுடைய பிரைஸ் நமக்கு என்ன வேணும் அப்படிதானே? ஸோ ஒன் புக்கோடைய பிரைஸ் நமக்கு தெரியாது அப்படிதானே? அப்ப பிசினஸ் மேக்ஸ் புக்கோடைய பிரைஸ் வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் புக்கோடைய பிரைஸ் வந்து நான் ஒய்னு வச்சுக்கிறேன். காமர்ஸ் புக்கோடைய பிரைஸ் வந்து நான் இஸ்னு வச்சுக்கிறேன். சரியா இல்லையா? அப்ப இந்த இதில் நம்ம வந்து ஈக்குவேஷன் உருவாக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி உருவாக்க போறோம் கவனிச்சே வாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா ஸோ பிசினஸ் மேக்ஸ் புக் வந்து 3 புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் நமக்கு வந்து 3x வரும். அக்கௌண்ட்ஸ் புக் 2 கொடுத்துருக்காங்க. பிளஸ் நமக்கு 2y வரும். அண்ட் நமக்கு வந்து ஒரே ஒரு காமர்ஸ் புக் கொடுத்துருக்காங்க. அப்போ 1z இஸ் ஈக்குவல் டு மொத்தம் நமக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 840 rupees ஆகுது. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா பிசினஸ் மேக்ஸ் வந்து 2 புக் வாங்குறோம். அப்போ 2x போடணும். அடுத்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக் 1 வாங்குறோம். அப்போ ஆன்சர் 1y ஒரு ஸ்கால்டஸ் y போட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் புக் 1 தான் வாங்க. அப்போ ஒரு z இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் நமக்கு வந்து 570 வரும். சரியா? ஸோ கடைசி ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா 1 பிசினஸ் மேக்ஸ் அப்போ ஒரு எக்ஸ் போடணும். பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக் 1 தான் வாங்குறோம். பிளஸ் ஒய்ன்னு போடணும். அடுத்து காமர்ஸ் புக் நமக்கு 2 வாங்குறோம். அப்போ 2z இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 630. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்குலாம் மார்க் உண்டு எக்ஸாம்ல. ஏன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம் ஈக்குவேஷனா உருவாக்கி இருக்கோம். அதுக்கெல்லாம் மார்க் டெஃபினட்டா உண்டு. சரியா இல்லையா? மிஸ் பண்ணிடாதீங்க. மார்க் உண்டு பாத்துக்கோ. சரியாப்பா? இப்ப என்ன பண்ண போறோம்? இதை வந்து நான் என்ன பண்றேன், நான் வந்து அடுத்து நான் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் AX is equal to B மேட்ரிக்ஸ். ஸோ அப்ப A மேட்ரிக்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 3 2 1 2 1 1 1 1 2 இது நமக்கு A மேட்ரிக்ஸ். ஸோ அடுத்து X மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா வேரியபிள் X வேரியபிள் Y வேரியபிள் Z வேரியபிள் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஸோ 840 அடுத்து நமக்கு 570 அடுத்து நமக்கு 630. ஓகே தானேப்பா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நேம் வச்சுக்கலாம். இது AX ஈக்குவல் டு B அப்படி நேம் வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது ஃபர்ஸ்ட் டெல் அப்படிதானே? ஸோ அப்போ டெல் அப்படின்னா A மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் போட போறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 2 1 2 1 1 1 1 2 ஈக்குவல் டு ரோன்னு வச்சிருக்கோமா? அப்போ இங்க வந்து பிளஸ் இங்க வந்து மைனஸ் இங்க வந்து பிளஸ் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஆன்சர் 3 இன்ட்டு 2 minus 1 அடுத்து minus 2 into 4 minus 1 அடுத்து plus 1 into 2 minus 1. ஸோ இதனுடைய ஆன்சர் மேல 1, இதனுடைய ஆன்சர் நமக்கு 3 வரும், இதனுடைய ஆன்சர் 1 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 3 minus 6 plus 1 is equal to இது ரெண்டையும் கூட்டினா 4. இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து செப்பரேட் பண்ணா ஆன்சர் -2 வரும், நாட் ஈக்குவல் டு 0. செக் பண்ணிக்கணுமா? அப்ப டெல்லோட ஆன்சர் -2. அடுத்து நமக்கு என்ன வேணும்? டெல் எக்ஸ் வேணும். அப்போ டெல் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? இந்த டிட்டர்மினன்ட்ல நம்ம எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் ரிமூவ் பண்ண போறோம். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம யாரை இன்சர்ட் பண்ண போறோம்? கான்ஸ்டன்ட் டேமை இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் 840, அடுத்து வந்து நமக்கு வந்து 570, அடுத்து வந்து நமக்கு 630. இப்போ இதனுடைய ஆன்சர் தான் நமக்கு வேணும். சரியா இல்லையா? ஈக்குவல் டு ஆன்சர் 840 into 2 minus 1 அடுத்து -2 into மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 570 into 2 வாட் இஸ் ஆன்சர்? 570 into 2 ஆன்சர் 1140 மைனஸ் இங்க வந்து நமக்கு 630 வரும். சரியா? அடுத்து பிளஸ் 1 into இதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் நமக்கு வந்து 570 minus 630. இப்போ இதனுடைய சப்ட்ராக்ஷன் ஆன்சர் 1140 வந்து 630 கழிச்சுடு 510 இதனை செப்பரேட் பண்ணா -60 வருமா? -60. இப்போ இதனுடைய ஆன்சர் 840, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -1020 -60 அப்படிதானே? இப்போ ரெண்டையும் கூட்டுங்கப்பா. ரெண்டையும் கூட்டுனா 1080, 840 கழிச்சிரு -240. செக் பண்ணிக்கங்க. டெல் எக்ஸ் உடைய ஆன்சர் -240 வந்துட்டா வரலையாப்பா? ஓகே. அடுத்து என்ன வேணும்? டெல் ஒய்
இப்போ அந்த டிட்டர்மினன்ட்ல நீங்க அதிகமா பிராக்டிஸ் பண்ணாதான் எழுத முடியும். நீ மல்டிபிளிகேஷன் பண்ணது உனக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சரியா பாத்துக்கோ. இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போறோம், அதே டிட்டர்மினன்ட் ஏல ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் ரிமூவ் பண்ணிட்டு நான் யாரை இன்சர்ட் பண்ண போறேன், கான்ஸ்டன்ட் டேம் இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து 840, இங்க வந்து 570, இங்க வந்து 630 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எழுதுமாப்பா. ஸோ 3 இன்ட்டு வாட் இஸ் ஆன்சர்மா, இதோட ஆன்சர் 1140 மைனஸ் 630. அடுத்து மைனஸ் 840 இன்ட்டு 4 மைனஸ் 1, அடுத்து பிளஸ் 1 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1260 மைனஸ் இது 570. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணுப்பா. 5510 இதோட ஆன்சர் 3. 1260 இருந்து 570 கழிச்சா 1260 இருந்து 570 கழிச்சா 690. ஓகே, மல்டிப்ளை பண்ணுமா 3. அப்ப இது வந்து 1530. ஓகேவா? அடுத்து மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணா 84 into 3 சொல்லுப்பா 2520 கரெக்டா? 2520 இதை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 690 என்ன ஒண்ணு தானே இருக்குனால சரி. இப்போ இந்த பிளஸ் நம்பரையும் கூட்டு இதை கழிச்சிரு மைனஸ் 300. ஓகே தானப்பா? ஓகே, இது நமக்கு யாருடைய ஆன்சர், டெல் ஒய்யோட ஆன்சர். புரியுதா சம்மு? அடுத்து டெல் இசட் ஆன்சர் அதே டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிற ரிசல்ட்ல நம்ம யாரை ரிமூவ் பண்ணணும், இசட்டை ரிமூவ் பண்ணணும். கான்ஸ்டன்ட் டேம் உள்ள இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ கான்ஸ்டன்ட் டேம் பாத்தீங்கன்னா 840, இங்க வந்து 570, இங்க வந்து நமக்கு 630. ஓகேவா? ஈக்குவல் டு ஆன்சர் 3 இன்ட்டு 630 மைனஸ் 570. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு இதோட ஆன்சர் 1260. ஓகே தானப்பா? மைனஸ் 570. அடுத்து பிளஸ் 840 இன்ட்டு 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. இப்போ ரெண்டையும் கழிச்ச ஆன்சர் என்ன வரும், 60 வருமா? இதை செப்பரேட் பண்ண வாட் இஸ் ஆன்சர், 1260 இருந்து 570 கழிச்சா 690. இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஓகேவா? இதை கழிச்சா 1. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா 6 3 18 180. அடுத்து மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணா 1380 பிளஸ் 840 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஃபுல்லும் கூப்பிட்டு மைனஸ் வச்சு கழிச்சு ஆன்சர் மைனஸ் 360. ஓகேவா? 360. அப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ டெல் ரெடி, டெல் எக்ஸ் ரெடி, டெல் ஒய் ரெடி. இப்போ நமக்கு எக்ஸ் ஒய் ஜீரோ வேணுமா இல்லையா? இப்போ எக்ஸ் உடைய ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா del x by del is equal to, so del x உடைய ஆன்சர் minus 240 by del உடைய ஆன்சர் minus 2 பா. so minus minus cancel ஆயிருமா இல்லையா? ஆன்சர் 120. அடுத்து y is equal to formula del y by del is equal to answer minus 300 by minus 2 minus minus cancel, what is the answer 150. அடுத்து z உடைய formula del z by del is equal to minus 360 by minus 2 minus minus cancel answer plus 180. அப்படிதானே? அப்போ cost of அப்படிதானே, one book cost of business அவருடைய business max உடைய ஒரு book உடைய price அப்படிதானே, cost of one book business max, what is the answer மா? rupees 120. cost of one book for எதுமா? second book என்னது? accountancy எவ்வளவுமா வருது? rupees 150. அடுத்து cost of one book of commerce is equal to answer நம்ம வரும் நமக்கு வந்து answer 180. so இதான் நமக்கு தேவையான final result.